திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க. புதன் வக்ரமாக இருந்தால் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ர கதி தான். அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். புதன் வக்ரம் இல்லாதவர்களுக்கு ஜாக்பாட். ஏன்னா உங்க ராசி அதிபதி 7ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டிலேயே 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அப்ப வக்ரமானாதான் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஆட்சி பலம் பெற்று இருந்தாலுமே வக்ரம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கும் மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக தன்னுடைய ராசிநாதன் கொடுப்பார். தன்னுடைய ராசிநாதன் எப்பொழுதுமே தங்களை கெடுக்க மாட்டார், கொடுக்கத்தான் செய்வார். கெடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அனுபவத்தையோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய சில கர்மாக்களையோ கெட்ட கர்மாக்களையோ கழித்து மறுபடியும் மீண்டும் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்காகத்தான் ராசி அதிபதி எல்லாம் இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அவருக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு வந்துருவார். சோ 2 இடமே அருமையான இடம் தாங்க. அதனால எந்த குறைகளும் இல்லைங்க. வீடு வாங்குறீங்களா, சொத்து வாங்குறீங்களா, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்களா, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாசம். அதே போல மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருக்கலாங்க. ஒரு ஜாதகர் போன் பண்ணி சொல்றாங்க, எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, ஏன்னா எனக்கு ஒரு துளி நிம்மதி கிடையாது என் குடும்பத்துல, என்னால என் வீட்டுல இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க முடியல, தன்னுடைய சொந்த வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையே இல்லை. சோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டா அது டச் ஆகும். இது சொல்றது காரணம் அதுதான். லைட்டா ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை ஒரு மீடியம், மற்ற ராசிகளோட மிதுனம் கொஞ்சம் மீடியமா தான் கொண்டு போகும். நீங்க என்னதான் உழைச்சு உங்க குடும்பத்தை கொட்டினாலும் உங்களுக்கு புரிதல், அதாவது உங்களை பற்றின புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. சோ அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் இடத்துக்கு 20ஆம் தேதிக்கு மேல வந்துருவார். சோ பயப்பட வேண்டியதில்லை. குடும்பம் நல்லா இருக்கும், செல்வம் வரும், பொருளாதாரம் நல்லா இருக்கு. இந்த மாசம் சூப்பரா கொண்டு போயிடலாம். பெருசா போட்டு கச்ச 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 கச்சன்னு சொல்ற அளவுக்குல எதுவுமே கிடையாது. சோ மூவிங் சூப்பரா இருக்குங்க. அதே போல குருவோட சேரும்பொழுது எப்பவுமே புதன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா செல்வ செழிப்புக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, மதிப்பு. குருனாலே மதிப்பு தான். மிதுனராசிக்கு குரு ஆக மாட்டாரு, சரி வர மாட்டாருன்னு கிராஸ் கொஸ்டின் கேட்கறது, அந்த கீழே கமெண்ட்ஸ்ல போறதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கோச்சாரப்படி குரு வரும் பொழுது கெடுக்கிறது குறைவாகத்தான் இருக்கும். அது மிதுனராசிக்கு 10 குடையவர் மாறு, அதை பார்க்கணும். 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, 10ஆம் அதிபதி தொழில கொடுத்துதான் ஆகணும். அப்ப ராசி அதிபதியோட தொழில் சனாதிபதி உட்கார்றப்ப தொழில கொடுத்துதான் ஆகணும். தொழில் செய்யத்தான் போறீங்க. இந்த மாசம் தொழில் தொடங்க போறீங்க. தொழில் செய்யறதுக்கு ஐடியா நிறைய கிடைக்கும். நிறைய பேருக்கு பழக்க வழக்கங்கள் உண்டாகும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தானே. 3ஆம் இடம் தான் நிறைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியவங்க, புதிய நபர்களை சொல்லக்கூடியவங்க, புதிய மாற்றத்தை சொல்லக்கூடியவங்க எல்லாமே 3ஆம் அதிபதி தான்.
அப்ப அவரோட சூரியன் குரு புதன் 3 பேரும் சேரும் பொழுது தொழில் இல்லாம இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு தொழிலுக்கு உண்டான ஒரு ஐடியா கண்டிப்பா மைண்ட்ல ஓடும். கண்டிப்பா புதிய நபர்களுடைய சேர்க்கை வரும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடந்தே தெரியுது. சார்ந்த விஷயத்துல தெளிவாக போறீங்க, மனசு நிம்மதியா இருக்க போறீங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த மாசம் மிதன ராசிக்காரங்க என்ன பிரச்சனை குடும்பத்துல அதை தள்ளி வச்சு போட்டு ஓரளவுக்கு மனசு வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதும் இந்த மிதன ராசி தான். ஏன்னா மிதனம் அப்படிங்கிறது காதல் ராசின்னு சொல்லுவோம். அது ஒரு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் காதலுக்கு உண்டான ஒரு கிரகம் தான். சோ இந்த டைம்ல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஆஹ் லவ் அப்படிங்கிறது அஃபேர் அப்படிங்கிறது ஒரு ஏஜுக்கு மேல வர்றது நல்லது அப்படின்னு சொல்றோம். இது இப்ப சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி 5ஆம் இடம் தான் காதல். அந்த காதலுக்கு உண்டான கிரகம் கேதுவோட உட்காந்து கன்றாவிதான் பண்ணிட்டு இருக்க போது மிதனத்துக்கு இப்ப அப்படிங்கறதுதான் உண்மை. சோ வந்து ரொம்ப கவனமா இது வந்து மிதன ராசி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தான் நடக்கணுங்கிறது கிடையாதுங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருக்கு வேணா நடக்கலாம். சோ கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா எந்த ராசிக்கு நடக்குதோ இல்லையோ மிதன ராசி, ரிஷப ராசி, துலா ராசிக்காரங்க உங்க குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த குடும்பத்துல இந்த விஷயம் நடக்கும். உங்க குழந்தைங்க ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்கன்னு பாத்துக்கோங்க. அதே போல ஆரோக்கிய விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மேக்சிமம் சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிற இந்த டைம் குலதெய்வம் எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணாது. நீங்க என்னதான் வந்து ஓடி இது பண்ணாலும் 5 குடையவர் குலதெய்வம் போய் கேதுவோட உட்காந்துருக்கு. அப்ப வந்து உங்க கர்மாவை நீங்க கழிச்சுதான் ஆகணும். அதுக்கு கேதுக்கு பரிகாரமே கிடையாது. எந்த நோட்ஸ்லயும் எந்த புக்லயும் எந்த சாஸ்திரத்திலயும் கேதுக்கு பரிகாரமே கிடையாது. கேதுக்கு பரிகாரம்னு சொல்றாங்கன்னா அது பொய்ன்னு அர்த்தம். வழிபாடுதான். கேதுக்கு நீங்க போய் கேதுக்குண்டான என்ன தெய்வம் அந்த தெய்வத்தை சரணடைவது மட்டுமே பரிகாரம். மத்த அதுக்கு வழிபாடு பண்ணலாம், அதுக்கு பரிகாரம் அத்தனை லட்சம் கொடுங்க இத்தனை லட்சம் கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் அது எல்லாமே போய் அது எதுவுமே வேலை நடக்காது. சோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உங்க குலதெய்வமே நீங்க செஞ்ச கர்ம நம்ம எல்லாருமே கர்ம காரியங்கள் அதாவது நல்லது கெட்டது நல்லது செஞ்சிருப்போம் முற்பிரிவில கெட்டதுன்னு செஞ்சிருப்போம். ஆனா அதெல்லாம் கழிக்கணும் இல்லையா? அதுக்கான மனித பிறப்பை நம்ம எடுத்து வந்திருக்கோம் இல்ல, தெய்வ பிறவி ஆயிடுவோம் இல்லையா? மகான்களா இருக்கலாம், சித்தர்களா இருக்கலாம். சோ அப்ப வந்து அந்த நேர காலங்கள் இப்ப உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். சோ பயப்படுத்துறதுன்னு எடுத்துக்க வேண்டாம். கவனமா இருங்க, இன்னும் கவனமா இருங்க, ரொம்ப அக்யூரேட்டா பாருங்க அப்படிங்கிறது சொல்றதுக்காக இந்த பதிவே. பயமுறுத்துறாங்க, நெகட்டிவா சொல்றாங்க அப்படிங்கிற 1000 ரீசனை நீங்க சொன்னாலும் உண்மையை உறக்க சொல்வது மட்டுமே என்னுடைய வேலை. படித்ததை அப்படியே அனுபவம் மூலமாக தெளிந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சோ வந்து நான் ஒவ்வொரு போன பதிவுல நீங்க போன மாதம் நான் போன மாத பதிவிலேயே சொல்லியிருப்பேன். இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு, ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. பெண் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. சோ அதனால இது நமக்கு மட்டும்தான் வரும்னால நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. நம்ம ராசி நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னாலும் யாரோ ஒருத்தருக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா குலதெய்வம் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் உங்க குலதெய்வ ஸ்தானாதிபதி. அப்ப 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது பெருசா குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்தாலும் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடியது தானே, அதை கழிப்பதற்கு தானே நம்ம இங்க வந்திருக்கிறோம். சோ அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரி அப்ப என்னத்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கர காளி தெய்வம். உக்கரமா இருக்கும், ஜெயின்ஜாண்டிக்கா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், 16 கை வச்சிருக்கோம், 8 கை வச்சிருக்கோம். அப்படியே ஜம்முன்னு ஒரு காலை தூக்கி மேல வச்சு உட்காந்து சூலத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய உக்கர தெய்வ வழிபாடுன்னு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருந்ததுன்னா உடனே போய் பிடிச்சுக்கோங்க. 16 நாள் 1+6 7 7 தான் கேதுக்குண்டான நம்பர். சுக்கிரனோட 7 உட்கார்ந்துருக்கு. சோ உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது, உங்க குடும்பத்துல யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா 16 நாள் தொடர்ந்து போயிருக்கோங்க காளி கோவிலுக்கு. எதுவுமே ஒண்ணுமே பாதிப்பே இருக்காது. காளியை தவிர உங்களை காப்பாற்றக்கூடிய இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தெய்வம் வேற எதுவுமே இல்லை. அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய சிவபெருமானையே காலில் போட்டு மிதிச்சு தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்ட ஒரு தெய்வம் அப்படிங்கிறது காளிதான். அப்போ நீங்க போய் அவங்க காலில் விழுந்தீங்கன்னா உங்களை காப்பாத்தாம விடுவாங்களா என்ன? அந்த அம்மாவுக்கு தாயாவும் இருக்க தெரியும், அதே போல ராட்சச குணத்தையும் காட்ட தெரியுங்கிற அமைப்புகள் உண்டு. உக்கர காளி தெய்வ வழிபாடுகளை நீங்க அனைவரும் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு காளி பல விஸ்வ ரூபத்திலையும் வந்து உங்களை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல உங்களுக்கு பாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 11ஆம் அதிபதி 17ஆம் வீட்டுல விரயத்தில் இருந்தாலும் 17ஆம் தேதி மேல ராசிக்குள்ளே வரனால கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் 14ஆம் தேதிக்கு மேல கிடைக்குங்க. வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சம்பளம் வேணும், ஒரு நல்ல உயர் பதவிகள் வேணும். போயிட்டு இருக்கிற வேலை எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மதிப்பு இல்லைங்க, ஒரு மரியாதை இல்லைங்க, என்னதான் உழைப்ப போட்டாலும் நமக்கு வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு எஃபோர்ட் நமக்கு கொடுக்கறது இல்ல, ஒரு வேலை மாத்திக்கலான்ட்டு இருக்கிற, மாறலாமா? தாராளமா மாறலாம்.
இந்த மாசம் வேலை மாற்றத்துக்கு அமைப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏன்னா 3ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது சம்பளத்தை பத்தி உயர்வா கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் இன்கிரிமெண்ட் பண்ணி கொடுங்க, 10,000 சேர்த்தி கொடுங்க, நான் எஃபோர்ட் போடுறேன். ஏன்னா மிதுன ராசி சரியான மூல ராசி, பயங்கரமா யோசிக்கக்கூடியவங்க. சின்ன விஷயத்த கூடய பெருசா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகுது, ஒரு திருநாள் ஆகுதுன்னா அந்த மிதுனம் சம்மந்தப்படாம அந்த கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகவே ஆகாது. மிதுன ராசியா இருப்பாங்க, மிதுன லக்னமா இருப்பாங்க, மிதுனத்துல ஏதாவது முக்கியமான கிரகங்கள் இருக்கும். அப்படி இருந்தாதான் ஒரு கம்பெனி பெருசா டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் உங்ககிட்ட. சோ மிதுனம் தைரியமா கேட்கலாம். இந்த மாசம் உங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சனி வக்ரமாகிறாருங்க 10ஆம் தேதி. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. பெரிய ஜாக்பாட் 136 நாட்கள் சனி வக்ரமாக இருந்தால். வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமா கொண்டு போவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் கீழே சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க போய் பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க 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 தெய்வத்தை நம்பி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பா 16ஆம் தேதி வரைக்கும் முக்கியமா உங்களுக்கு தான். ஏன்னா மேக்சிமம் இந்த மாதிரி பிரச்சனை மாற்ற ராசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனம், கன்னி, அதே போல பாத்தீங்கன்னா துலாம், ரிஷபம், இது போல இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நடக்கும். எனக்கு எதுனா தையல் போடுறது, ராகு கேதுகள் என்ன பண்றதுன்னா ஆக்சிடென்ட் பண்றது, தையல் போடுறது, கையில ஏதாவது பிராக்சர் ஆகுது, கை கால உடையிறது, இது எல்லாமே இது பண்ணும். நான் அந்த விஷயத்த மட்டும் சொல்றேன்னு எடுத்துக்க கூடாது. இதையும் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றேன். சோ இதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ அதையும் நீங்க கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்துல போயிட்டு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மேக்சிமம் லைட் ரோஸ் கலர் யூஸ் பண்ணுங்க, லைட் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. டார்க் கலர்னா கொஞ்சம் இது மட்டும் கிரீன் மட்டும் கொஞ்சம் டார்க்கா யூஸ் பண்ணிக்கலாம் 17ஆம் தேதிக்கு மேல. அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸாவே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாசம் மீன் பாப்பீங்க, நிறைய பாத்தீங்கன்னா மீன் தொட்டி வாங்கி வீட்டுல வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல முழுக்க முழுக்க எல்லோ கலர் அதிகமா யூஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்க, சூரியனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க, திருவண்ணாமலை போயிட்டு வர்றதுக்குலாம் வாய்ப்புகளை தேடி வரும். நிறைய பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் ஒரு பெரிய யாத்திரை போயிட்டு நீங்களும் போயிட்டு வருவீங்க. அதே போல யாத்திரை போயிட்டு வந்தவங்க கிட்ட இருந்து பிரசாதம் கிடைக்கும். நான் காசி போனேன், கயா போனேன், தீர்த்த இங்க போனோம், ருத்ராட்சம் இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அங்க இருக்க பிரசாதங்கள் நமக்கு வரும், திருநீர் வரும். இது மாதிரி நிறைய விஷயம் மிதராசிக்கு இந்த மாசம் பல எப்படி சொல்றது, பல பேர் போயிட்டு உங்களால போக முடியல, ஆனா போயிட்டு வந்தவங்களுடைய புண்ணியங்களும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புமே மிதுன ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நம்புங்க, கண்டிப்பா நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. தெய்வம் உங்க கூட கண்டிப்பா நிற்கும். குலதெய்வத்தை புடிச்சுக்கோங்க. குலதெய்வத்தை புடிச்சா நமக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா அந்த தெய்வமும் நம்மளை காப்பாற்றும். அதை விட இந்த மாதம் காளி உங்களை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம